ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி ஒரு கல்யாண வீடு வீடியோ பார்க்கலாமா? அங்கே பாருங்கள், லிசா அவங்க ரெண்டு அத்தைக்கிட்ட உட்காந்து ஃபன் பண்ணிகிட்ருக்கா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கா. நல்லா வெளியே வந்தாச்சுன்னா எல்லா பக்கமும் ஜம்ப் அடிச்சிருவா அவள். வேறு நாங்கள் போயிட்டு உட்காந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகிட்டு பொண்ணு மாப்பிள்ளை வந்தாங்க. அண்ட் இது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த ரிசீவ் பண்ணுறது. அவங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இதுவும் நல்ல ஒரு க்ளோஸ் ரிலேஷன் தான் மேரேஜ் இருந்துச்சு. ஸோ அதுக்கு போயிருந்தோம். பொண்ணோட மேக்கப் ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாருக்காச்சும் பிடிச்சிருக்கவன் கமெண்ட் பண்ணுங்கள். அழகாக இருந்துச்சு, ஹேர் ஸ்டைல் எல்லாமே அழகாக இருந்துச்சு. பாருங்கள், சித்தி பிள்ளைகள் 2 பேருமே பிஸி ஆகிட்டாங்க. க்ளோஸ் ரிலேஷன்னால் மாப்பிள்ளை சைடில் ரிலேஷன். ஸோ அங்கே அவங்க எல்லோரும் இதாகிட்டாங்க. நல்லா அழகாக இதெல்லாம் ஸ்டேஜ்லலாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த சைடில் அந்த இதெல்லாம் போட்டிருந்தது சூப்பராக இருந்துச்சு. நல்லா அழகாக டெக்கரேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ சூப்பராக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே எல்லோரும் ரிலேஷனை பார்க்கலாம், எல்லா சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்க்கலான்னு ஒரு ஜாலியாகிடுவோம். அண்ட் என் பிள்ளைகளும் நல்லா ஜாலியாகிரும் வெளியே போகணும் அப்படின்னா. இங்கே பாருங்கள், என் மாமா இந்த பாப்பா கிட்ட ஒரே அப்பளத்துக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது எல்லா பிள்ளைகளும் முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த முன்னாடி ரோவில் எல்லோரும் ஹாய் சொல்லிகிட்ருப்பாங்க. இவளை பாருங்கள், இது என் ஹஸ்பண்டோட தங்கச்சி பொண்ணு. இவக்கிட்ட மாமா அழகாக இருக்கேனான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ பாருங்கள், அப்பளத்துக்கு அவகிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அதான் நான் சொல்கிறேன், பாப்பா பாரு, நம்ம வீடியோ எடுத்து போட்டுரும் மாமாவை, அப்பளம் பிடுங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவளும் சொல்லிட்டு இருந்தான், ஆமாம் என் அப்பளம் பிடுங்கிட்டுருக்காங்க அப்படின்ட்டு. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு உட்காந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், லிசா அண்ட் டெபோராக்கு லிசா ரொம்ப பிடிக்கும். சொர்ண லிசாவை சூப்பராக கூட சொர்ணம்மா அப்படின்னு கூப்பிடுவா. சூப்பராக அந்த பாருங்க பப்பிலாம் கொடுத்துட்டு இருந்தா லிசா. லிசாக்கும் அவளும் ரொம்ப பிடிக்கும், பார்த்துட்டே இருப்பாள் எப்போவும். அவளை அப்பிக்கிடுவா பார்த்தானா. அண்ட் லிசாத்தோ எல்லா பக்கமும் ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தா. எல்லா மச்சான், அக்கா, மைனி எல்லார்டையும் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தா. ஸோ அவள் நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா. நீங்கள் பாருங்கள், அவங்க அப்பாவுக்கு ஃப்ளவர் கொடுத்துட்டு இருந்தா. அவங்க அப்பா அந்த ஃப்ளவர் வச்சு அவன் ஃபேஸில் அடிச்சுட்டு இருந்தாங்களா, அவளுக்கு கோவம் வந்துட்டு. ஸோ கிளம்பிட்ட ஆள். அதான் அந்த இது எல்லாமே எல்லா மக்களும் பாதி பேர் முன்னாடி போயிட்டாங்க. ஸோ எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிட்டாங்க. இவங்கெல்லாம் ட்ரெயினில் போயிட்டாங்க முன்னாடியே, நாங்கள் லாஸ்ட்டாக தான் போனோம். ஸோ தட் இவங்க முன்னாடி போயிட்டாங்கன்னு வீடியோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க.